பொழிந்தது இதயம் கனிந்தது பாலனை பாட வாருங்கள். அகரமும் நகரமும் இவரே, அகரமும் நகரமும் இவரே, இவர் ஆட்சிக்கு முடிவேது, புனிதம் பிறந்தது புதுமை மலர்ந்தது பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிந்தது இதயம் கனிந்தது பாலனை காண வாருங்கள். ஆண்டாண்டு காலமாய் மீட்பரை காணவே ஆவலை காத்திருந்தோ. ஆண்டவர் மீட்பரை நமக்காக மண்ணில் மந்திங்கு பிறந்துள்ளார். இம்மானுவேல் என்று அழைத்திடுவோம், கடவுள் நம்மோடு வாழ்ந்திடுவார். இவர் ஆட்சிக்கு முடிவேது, புனிதம் பிறந்தது புதுமை மலர்ந்தது பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிந்தது இதயம் கனிந்தது பாலனை பாட வாருங்கள். வானமும் பூமியும் மீட்பரை பாடவே ஆவலை அழைக்கின்றன. கீதமும் ராகமும் பாலனை சேரவே நாம் இங்கு பாடிடுவோம். அமைதியின் அரசர் இவர்தானே, அகிலத்தின் வேந்தரும் இவர்தானே. இவர் ஆட்சிக்கு முடிவேது, அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ சீரியஸாக இருந்தால் எப்படி? ஒரு வணக்கம் சொல்ல மாட்டிங்களா? ஏற்கனவே ராத்திரி நேரம், இதில் இம்பிட்டு சீரியஸாக இருந்தால் இப்போ எப்படி? இன்னும் குறைஞ்சது 1-1.5 மணி நேரம் இருக்குது. வணக்கம். அப்பா ரொம்ப நிம்மதி. பிரியமானவர்களே, எல்லா இரவுகளிலும் மிக விரைவாக உறங்க போகிறவர்கள் உண்டு. நான் சின்ன பிள்ளைங்க யூத்தெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தூங்குவாங்க. ஏன்னா கையில் ஐபேட் இருக்கும், மொபைல் ஃபோன் இருக்கும், நோண்டணும், எடுக்கணும். அதனால் இன்றைக்கி எல்லாருமே ஒரே மாதிரி விழித்திருக்கிறோம். இந்த இரவு விடியும், உறுதியாக விடியும். கேள்வி என்னென்னா, இந்த இரவு விடுகிற பொழுது இயேசு உயிர்த்து விட்டார், உயிர்ப்பு விழாவை கொண்டாடி விட்டோம் என்கிற மகிழ்வில் நாம் வீட்டுக்கு போவோம். ஆனால் நமது உள்ளத்துக்குள்ளே இயேசுவின் பிரசன்னம் விடியுமா என்பது தான் விஷயம். எனவே பலரும் பலவிதமான மனநிலையில் இருப்பீர்கள். அலைபாயும் மனது எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி இயேசு என்கிற ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா அப்படின்னா யாருமே நான் தகுதி உள்ளவன் சொல்ல முடியாது. ஒரு நிமிடம் கண்களை மூடி பிழையெல்லாம் பொறுத்தருளும் இறைவா,
என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். தெரிந்தும் செய்தேன் பிழைகள், தெரிந்தும் செய்தேன் பிழைகள், தெரியாமல் செய்தேன் பிழைகள், தெரிந்தும் தெரியாமலும் செய்தேன் பிழைகள். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் இறைவா. அகையிருளை அகற்றிவிடும், என் அகையிருளை அகற்றிவிடும். உள்ஒளி ஊற்றுமையா, உள்ளொளி ஊற்றுமையா. நான் புதுப்படைப்பாக என் இதயத்துள் பிறக்கவே வேண்டுகிறேன். என் பிழையெல்லாம், என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் இறைவா. என் பிழைகளெல்லாம் பொறுத்தருளும் இறைவா. என் உள்ளம் நீ பிறக்கவே, என் உள்ளம் நீ பிறந்தால் நான் வாழ்வேன், நீடூடி வாழ்வேன். இம்மையும் மறுமையும் என்னதாகும் அதனால் என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இதயத்தில் பிறக்கவே ஏங்குகிறேன் இறைவா. தகுதியால் அல்ல, என் தகுதியால் அல்ல, தகுதியில்லாத பேதையாய் கேட்கின்றேன் இறைவா. தகுதியில்லாத பேதையாய் கேட்கின்றேன். என் பிழையெல்லாம் பொறுத்து என் உள்ளத்தில் பிறக்கவாரும். இயேசுவே, குழந்தை இயேசுவாய் என் இதயத்தில் பிறக்கவாரும். வளர்ப்பேன் வளர்ப்பேன் உன்னை என் இதயத்தில் வளர்ப்பேன். என் விருப்பம் போலல்ல இறைவா, உம் விருப்பம் போல் உன் பிரசன்னம் என் இதயத்தில் வளர்ப்பேன். இயேசுவே, வேண்டுகிறேன் வேண்டுகிறேன் தகுதி இல்லாதவர்களாக நாங்கள் இங்கே உம் பிரசன்னத்தில் இருக்கிறோம் இயேசுவே. வண்ண விளக்குகள், தோரணங்கள், கொண்டாட்டங்கள், உணவு, உடை இவையெல்லாம் வெளி ஆடம்பரங்கள். நீர் விரும்புவது வெளிப்புறத்தை அல்ல, உட்புறத்தை விரும்புகிறீர்.
மனிதர்கள் வெளிப்புறங்களை பார்க்கிறார்கள், உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிறேன் என்கிறீர். இவ்வேளையிலே எங்கள் உள்ளங்களை நீர் ஊடுருவி பார்க்கிறீர். உமக்கு தேவை ஒன்றே ஒன்று, எங்கள் உள்ளத்துக்குள் இருக்கின்ற இருளை நாங்கள் அகற்றிவிட்டோமா? எங்கள் உள்ளத்துக்குள்ளே நீர் பிறக்க, அந்த பிறப்பினால் எங்களுக்குள்ளே அமுதமென ஊற்றெடுத்து அன்பு வர வேண்டும். அது மட்டும்தான். அன்பு எங்கள் இதயத்துக்குள்ளே குடிகொண்டால் உமது பிரசன்னம் இருக்கிறது என்கிறது பொருள். அது மட்டும்தான் நீர் விரும்புகிறீர். இந்த இரவு விடுகிற பொழுது எங்கள் உள்ளங்களுக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற அழுக்குகள், கழிவுகள், கசடுகள், கோபங்கள், தாபங்கள், எரிச்சல்கள், பழிவாங்கும் உணர்வு, மன்னிக்க முடியாத வக்கர எண்ணங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு புதிதாக நாங்களும் பிறக்கிறோம் என்கிற உள் உணர்வு எங்களுக்கு வர நீரே அருள்வீராக வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினில் நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதரமே, இந்த நாள் நம் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் இனிய நன்னாள். இயேசுவின் வருகை நாம் எதிர்பார்க்கும் ஒன்றாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் வாழ்வில் இயேசுவின் பிறப்பு நிகழ்வு மாபெரும் சகாப்தத்தை, வரலாற்றை நிலைநாட்டியது என்று சொன்னால் அது மிகையாகாது. கடவுள் உலகை எவ்வளவு அன்பு செய்தார் எனில் தன் ஒரே மகனையே உலகிற்கு அனுப்பினார் என்ற மைய செய்தியை நமக்கு தரும் நம்பிக்கையின் விழா இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. மனிதனும் இறைவனும் இணைந்து மண்ணில் அவதரித்த பெருநாள் இந்நன்னாள். அனைத்து சமயங்களிலும் மக்களே இறைவனை தேடிச் செல்லும் வாய்ப்பிருக்க, நம் கிறிஸ்துவ சமயத்தில் மட்டுமே இறைவனே நம்மை தேடி வந்திருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்தும் நாள் இப்பொன்னாள். இறைமைந்தன் இயேசு மனிதர்களை புனிதர்களாக்கிட மனித உடல் தரித்த நாள் இந்த நன்னாள். அத்தோடு மாட்டுக்குடிலில் ஏழையாய் பிறந்த அவர் எளியவரோடும் துன்புறுவோருடனும் தன்னை அடையாளப்படுத்தி நிகழ்வுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு. மீட்பு பணியில் தன்னை அடையாளப்படுத்திய நம் இயேசு இந்த மார்கழி குளிரில் மீண்டும் நம்மிடையே பிறக்க இருக்கிறார். இயேசு விரும்பிய இறையாட்சி மீண்டும் இம்மண்ணில் மலர, பிறக்க இருக்கும் பாலனை வரவேற்க ஆவலாய் கூடியுள்ள நாம் நுகர்வு கலாச்சாரத்தால் உல்லாசம் தேடும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இங்கு பயங்கரவாதம் நம்மை அச்சுறுத்துகின்றது. ஊழல், பாலியல் வன்கொடுமைகள், ஆவண கொலைகள், கொலை, கொள்ளை போன்ற வன் செயல்கள் தலைவிரித்தாடுகின்றன. ஏற்றத்தாழ்வுகள் ஒருபுறம் மனிதம் சீர்குலைய, மறுபுறம் இயற்கை சீற்றங்களினால் அம்மனிதம் உருக்குலைகிறது. இந்நிலையில் பிறக்க இருக்கும் பாலன் இயேசு உரிமை, உடைமை இழந்தோருக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவும், அநீதி என்னும் இருளை வேறறுக்கும் பேரொளியாகவும் இருக்க நாம் நம்மையே அவரில் பலியாக்குவோம். நம்மை வாழ்விக்க தன்னை உவந்து கையளித்த மாபெரும் வெற்றி வீரரின், வரலாற்று நாயகனின் பிறப்பு நம் சமூகம் எதிர்பார்க்கும் அமைதியை, மகிழ்ச்சியை, நிறைவான வாழ்வை தந்திட நம் மனங்களை இறைவன்பால் எழுப்புவோம். நாம் நம்புகின்ற இம்மானுவேல் நம் கடவுள் நம்மை விட்டு நீங்குவதில்லை என்ற மனுக்குலத்தின் நம்பிக்கை ஒளியை நாமும் பெற்று பிறரையும் மகிழ்விப்போம், வாழ்விப்போம். அதற்கான அருளை இத்திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். நம் பிறப்பையும் அர்த்தமுள்ளதாக்கிடுவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவரையும் இந்த அருமையான நாளில் அன்போடு வரவேற்று ஆண்டவராகிய இயேசு பாலனுடைய இந்த பிறப்பு விழாவை பெரும் விழாவை கொண்டாட அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை கனத்த இதயத்தோடு வந்திருக்கின்றவர்களுக்கும் உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிற வேதனைகளெல்லாம் தணிப்பதற்கும் ஒரு அழகான இரக்க மிகுந்த பஜனோடு மகிழ்ச்சியாக இந்த விழாவை ஆரம்பிக்கிறோம். எனவே இந்த அருமையான நாளில் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா இந்த பள்ளியில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒரு துடிப்புள்ள ஒரு இறை சமூகத்தை இறைவன் தந்திருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சியோடு இந்த விழாவினை நாம் கொண்டாடுவோம். அருட்சகோதரிகளையும் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் துடிப்பாய் செயல்படுகின்ற இயக்கங்களையும் சபைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் இந்த பீடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் நமக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறைவனுடைய அருளை ஆசிரியம் பெற்றுத் தருவதற்காக பாசத்துக்குரிய தந்தை ஜெரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கரவோசை எழுப்பி தந்தை இவர்களை வருக வருகவென வரவேற்போம். மேலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் வரவேற்று இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த பலியை தூய உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க நமது பாவம் குற்றம் குறைகளை நினைத்து ஆண்டவரத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். சிறப்பாக இந்த பள்ளியில் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திரு யூஜின் அவர்களையும் விஜய் இன்ஃபன் சேசு இவர்களையும் இந்த நாள் நினைவு கூறுவோம். இறைவனுடைய அருளும் ஆசிரும் இந்த உள்ளங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியில் இணைந்து செபிப்போம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி தருகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, அனைத்தும் கொண்டு இலகும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, நின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக.
அம்மையப்பனே இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை நீர் எதிர்பார்த்திருக்கச் செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. இவ்வாறும் ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள் நடுவராக அவர் வரும் வரை நம்பிக்கையோடு சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறை மக்களே, கிறிஸ்துவர்களாகிய நமக்கு எதிர்நோக்கு ஒன்று உண்டு என்பதை வெளிப்படுத்திய 4 மெழுகுதிரிகள் நம்மால் ஏற்றப்பட்டன. கடந்த 4 வாரங்களாக நம்பிக்கை, அன்பு, மகிழ்ச்சி, எதிர்நோக்கு என்று 4 மெழுகுதிரிகளை நாம் ஏற்றினோம். நமக்கு எதிர்நோக்கு உண்டு என்பதை வெளிப்படுத்தினோம். இன்று கிறிஸ்து இயேசு நம்மிடையே பிறந்துள்ளார். ஆகவே கிறிஸ்துவின் ஒளி என்ற இந்த வெண்மை நிற திரியை நாம் ஏற்ற இருக்கிறோம். ஆகவே உங்கள் சார்பாகவும் பங்கு தந்தை அவர்களின் சார்பாகவும் அருட்தந்தை ஜெரி அவர்களை இந்த திரியை ஏற்றி வைக்க நான் அன்புடன் வரவேற்கிறேன். முதல் வாசக முன்னுரை. மலைகள் விலகினாலும் குன்றுகள் இடம் பெயர்ந்தாலும் நான் உனக்கு காட்டும் பேரன்பு என்றுமே நிலையானது. என் சமாதான உடன்படிக்கையோ என்றுமே அசைவுறாது என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப மாறாத பேரன்புள்ள நம் இறைவனுடைய இருப்பிடம் என்று கருதப்படும் சீயோன் மலைகளின் மேல் எப்படிப்பட்டவர்களின் பாதங்கள் அழகானவை என விவரிக்கிறார் இறைவாக்கினர் எசேயா. அதற்கு தகுதி உடையவர்களாக நம்முடைய இறைமகன் நமது மீட்பெருமான இயேசுவை சுட்டிக்காட்டி நமக்கு தேவையான ஆறுதலை உணர்த்தும் இன்றைய முதல் வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, இந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டிற்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நீலவான பாலகனே கண்ணே உறங்கு, முகிலான தூயவனே கண்ணே உறங்கு, பனியான பாலமுதே கண்ணே உறங்கு, குளிரான பூமழையே கண்ணே உறங்கு. ஆராரிரோ 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 ஆராரிரோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 - 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் கிர்னேயு என்பவர் ஆளுநராக இருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு ஒப்பந்தமான மரியாளோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்கிற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தன் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளிலே பொதிந்து தீவன தொட்டியிலே கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் இடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சிமை அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவரிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோர் அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. இது வாழ்வழிக்கும் கிறிஸ்துவின் ஜீவ வார்த்தைகள். அது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை
தேவைகளுக்காக வானகத்தின் தேவனாக்கி வேண்டும். பேரொளி வழங்க மாட்டுக்குடியில் பிறந்துள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவருக்கும் உமது பேரொளி நிறைந்த வாழ்வை வழங்கி அவர்கள் திருமகன் உலகிற்கு கொண்டு வந்து அமைதி வழி வாழ்வை தங்களுடன் பெற்று எமக்கு வழங்கிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பகிர்ந்து வாழ்த்தோண்டும் இறைவா, எமது ஆட்சியாளர்கள் தங்கள் பெரும் வாய்ப்பு மற்றும் வசதிகளை அனைவருடன் பகிர்ந்து வாழ்வதில் மகிழவும் மனநிறைவும் பெறவும் தங்களது புதிய முயற்சிகளால் மக்களது இன்னல்களை போக்குவதில் ஆர்வம் காட்டவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் கருவியாய் வாழ அழைக்கும் இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் உண்மையான அமைதியை உரிமையாக்கிக் கொள்ளவும் அதே அமைதியை பிறருக்கு வழங்கும் கருவிகளாக நாங்கள் திகழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்செய்தியை வாழ்வாக்க எம்மை அழைக்கும் இறைவா, கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களை முன்னேற்கும் நாங்கள் இவ்விழாவை உமது நற்செய்தி அறிவிப்பின் தளமாக மாற்றி நற்செய்தியின் தூதுவர்களாய் எங்களை அடையாளம் கண்டு கொள்ளவும் எங்கள் செயல்பாடுகளையும் வாழ்வு முறையையும் இறையாட்சிக்கேற்ப மாற்றிக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வைக்கும் வல்லலே என் இறைவா, அண்மையில் ஏற்பட்ட தொடர் இயற்கை பேரழிவுகளால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் எம் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை தாராள மனதோடு நாங்கள் செய்யவும் அவர்கள் தேடுகின்ற நிலையான அமைதியையும் ஆறுதலையும் மகிழ்வையும் நீர் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஊனமாக மன்றாடுவோம். அம்மே துணை இறைவா, எங்கள் தேவைகள் என்ன என்பதை நாங்கள் அறிவதற்கு முன்பாக நீர் தெரிந்து வைத்திருக்கிறாலும் கூட பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு நாங்கள் கேட்ட மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய்த்திரணும். ஆனால் இன்றிலிருந்து நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களிலே முதன்மையான ஜெபம் என்பது எங்கள் விருப்பம் போல அல்ல, உமது விருப்பம் போல் நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான். அதைத்தான் இந்த பிறந்த நாள் முதல் இறுதி வரை நீர் வாழ்ந்து காட்டினீர். என் விருப்பம் அல்ல, என் தந்தையின் விருப்பப்படியே என்று வாழ்ந்து காட்டினீர். இன்று எங்கள் ஜெபம் இனி அதுவாக மட்டுமே இருக்கும். அதுபோலவே நாங்கள் வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து காட்டி திருமுக விழா கேட்கிறோம் என்ற நல்ல தந்தையே, ஆமென். வளர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகபதியே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வளர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகபதியே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியன. வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியன. வளர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகபதியே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். ஆவிடம் கேட்டதை போல் அடியேனிடம் கேட்கின்றேன். ஆவேல் தந்த பலியனை சிறந்ததையே தருகின்றேன். இறைவா இறைவா இதில் உலகெல்லாம் உனதற்கும். இறைவா இறைவா இதில் உலகெல்லாம் உனதற்கும். நான் ஏற்படும் இயக்குவரும் உங்கள் கருவிலானே. வளர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகபதியே இருப்பதெல்லாம்
எங்களுக்கு நிறைவாய் அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். எந்த அளவுக்கு எம்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் நாங்கள் எதிர்கொள்கின்றோம், அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளதென்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அமையப்பனே இறைவா, என்றும் வாழும் தந்தையே, எந்நாடும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானாரினும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சிமையின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவே இன்றி சொல்வதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் எப்பொழுது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறைமறை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும்
இரத்தமாகவும் இவை மாறுவதாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியுள்ள மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு நம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்கிறார். இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாற்றுமிகு மறைசாட்சியர், நமது பாதுகாவலியாகிய புனித குழந்தை தெரசம்மாள் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்க தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இது உலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடையாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைந்தெழுத்தில் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆயர் தேவதாஸ் ஆம்பரோஸ், எல்லா ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார். நீர் விரும்பியபடி திருமணம் இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரணும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிறந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும்.
நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை இன்னும் மண்ணறிவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்து நின்று வானத்தந்தையை நோக்கி இயேசுவின் வார்த்தைகளால் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியாலே நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கைகளையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உள்ளத்தில் இருப்பதைத்தான் நாம் அள்ளி கொடுக்க முடியும். எனவே இன்று நாம் சிந்தித்தது போல நமது விருப்பமல்ல, கடவுளின் விருப்பப்படி நாம் நடக்கிற பொழுது நமது உள்ளிருந்து வருகிற அனைத்து செயல்பாடுகளும் நம்மை அமைதியின் தூதுவர்களாக்கும் என்ற நம்பிக்கையில் ஒரு முகத்தை பார்த்து இயேசுவினுடைய அமைதியை அறிவித்து மகிழ்வோம். Oh
உருவாக்கிய குடில்களில் மட்டுமல்ல, அவர் கருவாக்கிய நமது ஒவ்வொரு உள்ளங்களிலும் பிறக்க விரும்புகிறவர். இவரைப் போல தனது விருப்பமல்ல என்று வானகத்தந்தையின் விருப்பத்திற்கேற்ப வாழ அழைத்து வல்லமைகளையும் வாரித் தருகிறவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர்.
அன்பில் வளரும் குழந்தைக்கு தாயின் உடல் உணவு, இளையரசில் வளர்வோர்க்கு இயேசு உடல் உணவு. நம்பிக்கையாய் காத்திருந்த நல்லோரின் கனவு, நன்மை நாடி வருவோர்க்கு நன்மையும் உணவு, இத்தலப்பொழியும் உணவு, இத்தலப்பொழியும் உணவு. விருந்து கொண்டாட, விருந்து கொண்டாட, இயேசு அழைக்கிறார், நம் இயேசு அழைக்கிறார். விருந்து கொண்டாட, விருந்து கொண்டாட, இயேசு அழைக்கிறார், நம் இயேசு அழைக்கிறார். இறையாட்சி விருந்து, நம்மை உணவாக்கும் விருந்து, இது இறையாட்சி விருந்து, நம்மை உணவாக்கும் விருந்து. விருந்து கொண்டாட, விருந்து கொண்டாட, இயேசு அழைக்கிறார், நம் இயேசு அழைக்கிறார். உள்ளத்தில் வந்திருக்கிற உங்கள் இதய குழிலில் பிறந்திருக்கிற அன்பு மட்டுமே வாழ்வு என்பதை தருவதில், அதுவும் தாராளமாக கைவிரித்து தருவதில் வள்ளலாகிய அந்த மன்னவன் இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. நிச்சயமாக இந்த அருமையான நாளில் இறைவனை தொட்டு இருக்கிறார். இறை வார்த்தையின் வடிவில், மறையுறையின் வடிவில் தருவதுதான் அன்புக்கு இலக்கணம் என்கின்ற தாரக மந்திரத்தை இறைவன் என்று உங்களுக்கு எடுத்து இருக்கிறார். அதற்கு முடிவே கிடையாது, அதற்கு எல்லை கிடையாது. எனவே எல்லாவற்றையும் அள்ளி தருவதில் இறைவா தொடர்ந்து நான் அதில் அதிகமாக என் இதயத்தில் வந்து இயேசுவின் மீது ஆணையாக செய்யக்கூடிய வல்லமையை தரும்படிக்காய் ஜெபிப்போம், நன்றி செலுத்துவோம். ஆகாதது எதுவுமே கிடையாது. எனவே அசைக்க முடியாத இந்த மழையை பெயர்ந்து போய் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இது மறையுறை அமையவில்லை. மாறாக உன் கணவனை, உன் மனைவி, நீ பெற்றெடுத்த பிள்ளை, உன்னை இந்த உலகுக்கு கொடுத்த உன் பெற்றோர்களை, உன் சகோதர சகோதரியை, உன் தோழன் தோழியை, உன் பணியாளரை, உன் முதலாளியை, உன் அடுத்திருப்பவரை, மேல் வீட்டுக்காரரை, கீழ் வீட்டுக்காரரை, எடுத்து வீட்டுக்காரர், இவர்களையெல்லாம் நான் தொடர்ந்து அன்பு செய்ய இதோ என் உள்ளத்தில் வந்த இயேசப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று சொன்ன நல்லவர் உள்ளத்தில் வந்திருக்கிறார். ஆற்றல் சக்திமானவர், அந்த முடிவில்லாத அன்பை வாரி வழங்குவது இலக்கணம் காட்டியவர். எனவே இந்த நன்றி சொல்ல இந்த வேளையில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரையும் நான் நினைத்து பார்த்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிற நற்கரணை அது இயேசு ஆண்டவரோடு இந்த நாட்களில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினைத்து பார்ப்போம். 16ஆம் தேதி மறைமாவட்ட அளவில் நடந்த அந்த யுனைடெட் கிறிஸ் கரணில் நம்முடைய பங்கைச் சேர்ந்த ஆங்கில பாடல் குழுவினர் அழகாக பாடி இயேசுவாடி வருகையை பல மக்களோடு பல சபைகளோடு அவர்கள் பகிர்ந்து கொண்ட விதத்திற்காக நன்றி செலுத்துவோம். 22ஆம் தேதி நம்முடைய பங்கெடுக்கக்கூடிய அருட் சகோதரிகள் எல்லாம் ஒன்று கூடி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவும், இன்னும் இந்த பங்கு மக்களுக்கு தொடர்ந்து அதிசயத்தக்க வகையில் பிறந்த இயேசுவாளுடைய சேவைகளை ஆற்றக்கூடிய வல்லமை உங்களுக்காக ஜெபித்து தொடர்ந்து இந்த பங்குல எங்களுடைய பணி வாழ்வை ஆழமாக்கிக் கொள்வோம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தோடு ஒன்று கூடிய இந்த ஒரு தருணத்தை நினைத்து நன்றி செலுத்துவோம். 23ஆம் தேதி இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்காக நற்கரணை ஆண்டவரை எடுத்து ஆராதனை செய்து அந்த 1 மணி நேரம்
நாம் ஜெபித்த பொழுது இத்தனை மக்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் மேற்கொண்டு அந்த நாளில் அருட்தந்தைகள் வந்து நமக்காக உதவி செய்த தருணங்களை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவோம். டிசம்பர் 10 முதல் 20 வரை வீதிகளுக்கும் கோலாகலமாய் நம்முடைய கிறிஸ்துமஸ் பாடக்குழுவினர் திரு ரத்தனம், நிர்மலா, ஆலிஸ், அருட் சகோதரிகள் நம்முடைய பங்களிருக்கின்ற ஒவ்வொரு அருட் சகோதரிகளும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு மாதா சபையினரும் இயக்கமும் பங்கெடுத்து ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி இறங்கி இந்த வாழ்த்து செய்தியும் நம்பிக்கை செய்தியும் உள்ளத்தில் விதைத்து வந்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துவோம். அவர்களை வரவேற்று உபசரித்து உணவளித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இறைவனுடைய அருளும் ஆசிரியர் நிரம்ப கிடைக்க இது இறைவன் வழியாக ஒப்பு கொடுத்தவர்கள் நன்றி செலுத்துவோம். இந்த கோவில் வளாகத்தை மிக அழகாக்கி அழகான குடில் அமைத்து ஆலயத்தில் உள்ளேயும் வெளியேயும் இரவு பகல் என்று பாராமல் நம் வீட்டு பிள்ளைகள் இந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரும் பீடச்சிறார்களும் மாதா சபையும் இணைந்து ஆற்றிய பணிகளின் நாட்களில் மறக்க முடியாது. இறைவன் தாமே நல்ல ஒரு எதிர்காலத்தின் பிள்ளைகளுக்கு தர வேண்டும். பிள்ளைகளை அனுப்பிய பெற்றோர்களுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதங்களை தர வேண்டும். எனவே இவ்வளவு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் இளம் பெண்களுக்கும் நல்ல எதிர்காலம் அமைய ஜெபிப்பதோடு அவர்களுக்காகவும் இந்த பிள்ளைகளை தந்ததற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 23ஆம் தேதி நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தாத்தா வீட்டு சாந்தா கிறிஸ்டே நம் வீட்டு பிள்ளைகள், மறைக்கல்வி குழந்தைகள், ஆசிரியர் மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இந்த விழாவை இன்று வரையுறையில் கேட்டது போல அன்பு என்றால் கொடுப்பது தான் என்பதை மிக அழகாக பகிர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு என்கிற ஒரு அழகான நாட்டிய நாடகத்தின் மூலமாக மகிழ்வித்தார்கள். அரையாண்டு பரீட்சை என்றும் பாராமல் அனுப்பி வைத்த பெற்றோர்கள், அடுக்கடுக்காய் பரீட்சைகள் இருந்த பொழுதும் பயிற்சிகள் மேற்கொள்ள உதவி செய்த ஒவ்வொரு அருட் சகோதரிகளையும், ஒவ்வொரு ஆசிரியர் மக்களையும், அனுப்பி வைத்த பெற்றோர்களையும், திறமைகள் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர்களை எல்லாம் ஊக்குவித்த கலைக்குழுவினர்களுக்காக நன்றி செலுத்துவோம். சாமியானா மற்றும் சேர்கள் வழங்கிய திரு ஞானராஜ், இசபெல்லா குடும்பத்தாருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் வழியாக தொடர்ந்து அவருடைய தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைய அவர்களுக்காக கொண்டாடுவோம். அழகான பூக்கள் இந்த ஆலயத்தை அலங்காரம் செய்வதற்கு உதவி செய்த மறைந்த தெய்வ திரு அடைக்கலராஜன் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆலய பணியாளர்கள் இந்த ஆலயத்தை தன்னுடைய சொந்த வீடாக்கி கொண்டு உழைக்கின்றனர். ஆரோக்கியம், முருகேசன், ஆலிஸ், தம்பி ஆல்வின், சுந்தரம்பான் இவர்களை நன்றியோடு நினைத்து பார்த்து ஆடத்தில் ஒப்பு கொடுத்து மாட்டாடுவோம். இந்த வளாகத்திற்காக எப்பொழுதும் உழைக்கக்கூடிய, இந்த பங்கு வழிபாட்டுக்காக ஒழிக்கக்கூடிய இந்த உள்ளங்களை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். நாகமங்கலத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த கிறிஸ்துவின் மரத்தை ஏழைகளின் மரமாக்கி அர்ச்சித்த பொழுது எத்தனை உள்ளங்கள் தங்களுக்கு கூட எடுக்கின்ற துணியோடு புத்தாடைகள் எடுத்து கொடுத்து ஃபாதர் அவங்க நிச்சயமாக கண்டுகொள்ளும் ஃபாதர். இன்று கூட இந்த காணிக்கை செலுத்த கொடுத்த அழைப்பில் அவர்களுக்காக நீங்கள் கொடுத்த அந்த காணிக்கைக்காகவும் நன்றி செலுத்தும். அந்த குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்காக சொல்லி மாநகராட்சி பணியாளர்களுக்காக, காவல்துறையினர்கள் இன்று இரவிலிருந்து அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்காக இந்த வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் நம்முடைய விழாவின் மகிழ்ச்சியில் பங்கெடுத்து உதவியதற்காக, வழிபாட்டிற்காக உதவிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நினைத்து பார்ப்போம். அருட் சகோதரிகள், இந்த வழிபாட்டு குழுவினர் இதற்காக தயாரித்து இந்த நாட்களில் அவர்கள் மேற்கொண்ட, குறிப்பாக இந்த நாளின் வழிபாடு சிறப்பாக அமைய அவர்கள் மேற்கொண்ட நிகழ்வுக்காக, குறிப்பாக அழகான பாடல்களை திருப்பள்ளிக்கு முன்பதாகவும் இப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய ஜான் பாளைய திவ்யநாதன் குழுவினர்கள், அதில் பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து நன்றியோடு மன்றாடுவோம், கடவுளத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பீடசிறார்களை நான் சிறப்பாக ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் படிப்புகளுக்கு மத்தியிலும் இது என்னுடைய ஆலயம் என்கின்ற அந்த உணர்வோடு பிள்ளைகள் உழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் இதில் எதிர்கால குருக்களாக இருக்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இறைவன் அந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் இந்த சின்ன வயதிலே என்று சிறப்பாக ஒப்புக் கொடுத்து மாட்டார்கள். அதன் பங்கிற்கும் உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் திருச்சபைக்காக
உழைப்பதில் தான் என்பதை பிள்ளைகளின் நாட்களிலே உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றியோடு நாம் மீண்டும் இந்த நாளில் நமக்காக திருப்பலி முடிதோடு வழங்கக்கூடிய அந்த பாதாம் பால் பதிவு செய்த அந்த குடும்பத்திற்காகவும் இன்னும் பல்வேறு வகையில் ஆலயத்தின் உள்ளே குடியமைத்துக் கொடுத்த திரு ரத்னம் நிர்மலா அந்த குடும்பத்தினருக்காகவும் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சி முடித்து குறிப்பாக இந்த நாளில் அன்புக்குரியவர்களே நம் வீட்டு பிள்ளை அருள் சகோதரர் தினேஷ் அவர்கள் நம்மோடு கடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் 2020 குருவாக போகிற ஒரு அருமையான சகோதரர் நம்முடைய பங்கில் கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நம்மோடு சேர்ந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். அவருக்காக குடும்பத்திற்காக ஜெபிப்போம். இந்த நாளில் அன்புக்குரியவர்களை இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஜெபித்துக் கொண்டு நமக்காக உதவி செய்யக்கூடிய அருள் சகோதரிகளும் எல்லாவற்றுக்கும் மேலாக வழிநடத்தக்கூடிய பங்கு பெறவினர் அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். முன்னதாகவே தயார்படுத்தி ஒவ்வொரு நிகழ்வையும் எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த பங்கு பெறவின் அன்பிய பொறுப்பாளர்களும் சிறப்பாக ஒழிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தரிசிப்போம். இன்றைய வழிபாடை நினைத்த நன்றியோடு மன்றாடுவோம். அழகான பாடல்களோடும் ஆழமான கருத்துக்களையும் உள்ளத்துல இதோ பதித்த பாசத்துக்குரிய தந்தை ஜெரி அவர்கள் ஒரு சின்ன குழந்தை கூட தூங்கக்கூடாது, இறைவார்த்தை தொட வேண்டும். அந்த பிள்ளை அவங்க அப்பாவை அன்பு செய்யணும், அவங்க அம்மாவை அன்பு செய்யணும், உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை அன்பு செய்யணுங்கிற ஒரு ஆழமான கருத்தை மேற்கொண்டு கொடுத்த அந்த அன்பு தந்தைக்காக சொல்லுவோம். 30 வருடம் இந்த இறை தோட்டத்துல எத்தனை ஆயிரம் ஜனங்களை மீட்டெடுத்திருப்பார். இறைவன் அவர்கள் ஒரு அழகான கருவியாக பயன்படுத்தி திறமைகளை கொடுத்த அந்த திறமைகளின் வழியாக எத்தனை இதயங்களை பண்படுத்தி இருப்பார். தம்முடைய பாடல்களாலும் தம்முடைய வார்த்தைகளாலும் இந்த நாளில் நமக்காக அந்த தந்தைக்காக சிறப்பாக சொல்லிப்போம். இன்னும் அவருக்கு மேற்கொள்ள வேண்டிய பயணங்கள், அவர் படித்துக் கொண்டிருக்கிற அந்த படிப்பு எல்லாவற்றையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா என்றார். இந்த மறை மாவட்டத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லுவோம். என் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நேரம் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கும் இந்த அன்பு பணியிலே இதோ எங்களை அன்பு செயல்களாய் மாற்றிய தருணத்துக்காக நன்றி ராஜா. நாளை முதல் இந்த தருணத்தில் இருந்து இப்பொழுது நாங்கள் யாரையும் நாம் சந்திக்கிறோமோ இதோ நாங்கள் அது தருவதே தான் இன்பம் இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரை முகம் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில கோபப்படாமல் அன்பை மட்டுமே தாராளமாக கொடுக்கும் உள்ளவர்களாக மாற்றுகிறார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, தருமையான நாளில் தந்தைக்கு மட்டும் நன்றி சொல்ல விளைகிறேன். எனவே இந்த நன்றி சொந்தத்திலே யாரையும் மறந்திருந்தால் கடவுள் நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நினைத்துக் கொள்ளுங்கள். தந்தை அவர்கள் இன்று நமக்காக வந்து மிக அழகாக ஒரு திருப்பலி நிறைவேற்றி அற்புதமான பாடல் தொடக்கத்திலேயே 2-3 குழந்தைகள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே தட்டி எழுப்புற மாதிரி அந்த இரக்கத்தின் பாடலை பாடி நம்மை அந்த திருப்பலிக்கு கொண்டு வந்து அந்த பாடல் திருப்பலினாலே நம் உள்ளத்தை தொட்ட தந்தையவர்கள் திசைகள் சரி என்று பெயர் பெற்றவர்களுடைய கேசட்ஸ் நிறைய நீங்கள் கேட்டுருப்பீங்க. நிறைய ஃபேமஸான சாங்ஸ் இன்னைக்கு பாடினாலும் அவருடைய கேசட்ஸோட தான். எனவே பாளையங்குடி மறை மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக அவர் குருவாக வளர்ந்து ஆற்றக்கூடிய பணி நம்முடைய திருச்சிக்கு சொந்தங்கள். அதான் பியூட்டி. பாளையங்கோட்டையில் அவர் பணி செஞ்சாலும் நம்ம KK நகர் அந்த ஜெகன்மாதா பரிசாசாமி ஜெகன்மாதா பங்கை சேர்ந்தவர் தந்தைவர். இப்பொழுது டாக்டரேட் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த நாள் நம்முடைய அழைப்பை கேட்டு வந்து நமக்காக செபித்திருக்கிறார், உருக்கி செபித்திருக்கிறார். எனவே நிச்சயமா அவர் சொன்ன விஷயம் 1000 பேரை சந்தோஷப்படுத்தணும் அல்ல, ஒருத்தவளையாவது நான் முழுமையா அன்பு செஞ்சு சந்தோஷப்படுத்தினாலே என்ன கிடைக்குமா? மோட்சம். நிச்சயமாக அதுதான் நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மோட்சம் கிடைக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளும். தந்தையவர்களை கரவசை எழுப்பி மனதார பாராட்டு இந்த நாளில் நமக்கு ஒரு அழகான மறைவை தந்து நம்மை ஜெபிக்க வைத்த ஜெபிக்கக்கூடிய தந்தையவர்களுக்கு பாராட்டு மட்டுமாக இன்றைய பிறந்த நாள் குழந்தையாக இருக்கக்கூடிய திரு யூஜின் அவர்கள் தந்தைக்கு ஒரு எளிய அன்பளிப்பு, அதுபோல திரு பாளையவர்கள் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்கள் ஒரு அன்பளிப்பு கொடுக்க இருக்கின்றார்கள். கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றியை தொடர்ந்து தந்தையின் பணிகள் சிறப்பாக அமைய வேண்டும். கடவுளுடைய அருள் மாசம் அவருக்கும்
குறிப்பாக அவருடைய பெற்றோர்கள் உடன்பிறப்புகளுக்கு நிறைவாக தர எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அவருடைய பாதுகாவல் வழியாக ஜெபித்துக் கொள்வோம். அந்த கிஃப்ட் தேங்க்யூ தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது உங்களுக்கு இனிப்பு வழங்கப்படுகின்றது. வெளியே செல்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல சோடா பாதாம் பால். டோன்ட் மிஸ் இட். மிஸ் பண்ணினாக்கா ஐயோ அப்படின்னு நல்ல அழகாக நமக்காக சுட சுட நமக்கு இந்த தூக்கத்திலிருந்து வெளியே வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக கொடுக்க பாதாம் பால் ரெடியாக இருக்கு. அதோட அழகான கிருப வெளியில் ஜோடிச்சிருக்காங்க. தந்தை அவர்கள் சொன்னாங்க, ஆடெல்லாம் அப்படி தூக்கிட்டு வந்துன்னு, இல்லைன்னா பிள்ளைங்க தூங்கிடுறதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு ட்ராமா தான், ஒன்றும் கிடையாது. அப்படிதானே? தூங்கலிங்க நீங்களாம் குட். வெளியில் அழகான ஒரு கொடியில் அப்படி எழுதி ஜோடிச்சிருக்கிறாங்க. திருப்பலி முடிந்தவுடன் குழந்தை இயேசுவை பவனியாக தந்தை அவர்கள் கரத்தில் ஏந்தி வருவாங்க. நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வரலாம். வெளியில் போயிட்டு கொடியில் பிளஸ் பண்ணிட்டு அங்கே அந்த குழந்தை இயேசுவை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு பிறகு வாழ்த்துக்கள் சொல்லி திரும்பலாம். எனவே அனைவரும் எழுந்து நன்றி செலுத்தும் கடவுளுக்கு. விஷ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தொடர்ந்து இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்க இந்த இறுதி ஜெபத்திற்கு நம் தலைவரை மாட்டாங்க. மன்றாடுவோமாக. அம்மையப்பனே இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழா கொண்டாட்டத்திலே நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளாலே நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட நீரே எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசலுக்காக தலைவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிக பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவைத்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்புதரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வாக்குறுதல் வழியாக அறிவிக்க திருவளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தன் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாக உங்கள் அனைவரையும் விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திருவையில் நீங்கள் எப்போதும் பங்கு பெறச் செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. இதுவரை அன்பு என்கிற பெயரிலே நாம் வியாபாரம் செய்திருக்கிறோம். தந்தை அழகாக அற்புதமாக சொன்னார். இனி ஒவ்வொருத்தரோட முகத்தையும் பார்க்கும் பொழுது ஐயோ எதையும் எதிர்பார்க்காம ஏதாவது சொல்லணுமே, செய்யணுமே, அன்பை வெளிப்படுத்தணுமேங்கிற ஒரு நினைப்பு அப்படி குறுகுறுன்னு உங்களுக்கு வரணும். அதில் உண்மையிலே சொல்கிறேன், அதில் ஒரு சுகம் இருக்குது. எதையும் எதிர்பார்க்காம அன்பு செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு 1, நாளைக்கு எப்படி 2 பேர் 5 10 அடுத்த வருஷம் இங்கே வந்து நிற்கும்போது ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாது, இதை ப்ரூவ் பண்ண முடியாது, பட் நம்மளா சொல்லலாம் ஆண்டவரே முயற்சி பண்ணுங்க. 2 பேரும் முயற்சி பண்ண 2 ஃபெயிலியர் சொன்னாலும் தப்பு இல்லை. 5 பேர் ஆண்டவர் சும்மா இல்லை, கில்லி இல்லை, நான் 100 150 கலக்கிட்டேன்ல இந்த வருஷம் அப்படி சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக அருமையான ஏற்பாடுகளோடு எல்லாமே பூர்ணமாக இருந்தது.
எனக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் தந்தைக்கும் உங்கள் பேரவைக்கும் பாடகர்கள் மற்ற எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இங்கே ஏற்பாடு செய்தவர் திரு ஸ்டீஃபன் அவர்கள். இங்கே வந்து தான் எனக்கு தெரியும் அவருக்கு உடல்நலம் இல்லை என்று. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எனவே திரு ஸ்டீஃபன் அவர்களுக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃபாதர் சொன்ன என் பேர் திசைச்செடி, வேற ஒன்றும் இல்லை. இந்த நிரந்தர பாட்டு போட்டதுலேருந்து அம்மை பெண் கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பால் குடிக்கும் குழந்தை தாய் மறந்தால் நான் மறவேன் கடவுள் சொல்கிறாரு. ஆனால் கடவுள் தாயாக இருக்க விரும்புகிறாரு. அப்பா இயேசு வந்து எப்பவும் அப்பா பிதாவேன்னு சொல்கிறாரு. அதனால் தாய்மையை பெண்மையை ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக அம்மா பேர் தெரேசா அப்பா பேர் சைமன் திசை ஒரு கருத்தியல் இருக்கிறதுனால சொல்கிறேன். இது பெரிய பட்டம் கிடையாது, ஒரு கருத்தியல். அதனால் திசை ஜெரி என்பதுதான் எனக்கு பெயர். அதனால் நீங்களும் நினச்சிக்கோங்க, கடவுள் தாயாகவும் தாயாகவும் நம்ம அன்பு செய்கிறார். அதனால் நம்ம அன்பு செய்யும்போது எப்படி இருக்கணும்? 2 பரிமாணமும் இருக்கணும். அதுக்காக தாயாகவும் தந்தையாக அன்பு செய்வோம். எனவே வாழ்வது ஒரு முறை தான். உலகம் வாழ்த்துதோ இல்லையோ, நம்ம யார்கிட்ட வாழ்த்து பெறணும்? மேலே மேலே. அதனால வாழ்வோம், வாழ்த்துவோம், அவர் வாழ்த்துவார். நல்லது நம்புங்கள் நலமாகும் என்று சொன்ன இயேசு வார்த்தையை நம்பி துணிந்து வாழுவோம். இறைமனித உறவுகளில் அனுதினம் வளர்வோம். பங்கு தந்தை தொடங்கி பக்கத்தில் நிற்கிறாரு குருமானவர். அவருக்கு எல்லாருக்கும் அருட்சகர் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள். எங்க பிறப்பு விழா வாழ்த்துக்கள்? இங்கே பிறக்க வாழ்த்துக்கள்.